அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது காலத்தின் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனுடைய உடனிருப்பிலே கலந்து இறைவன் தருகின்ற அழைப்பை ஏற்று வாழ முன் வந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய கனவு சமூகமாகிய இறையாட்சி என்கின்ற அந்த இலக்கு சமூகத்திலே உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நம் அனைவருக்கும் கற்றுத்தருகின்றார். ஆண்டவருடைய கனவு சமூகம் இறையாட்சி. அந்த இறையாட்சிக்கு தகுதி பெறுகின்றவர்கள் நிகராக, இணையாக, சமமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதிலும் மிக குறிப்பாக இந்த இறையாட்சி சமூகத்திலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகமான முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமத்துவ சமூகத்தை உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். இவருடைய போதனை வெறும் பேச்சளவிலே, வார்த்தையளவிலே இல்லை, மாறாக அவருடைய குடும்ப வாழ்விலிருந்து சமூக வாழ்வில் தொடர்ந்து வருகின்றவற்றை, அந்த வாழ்வியல் அனுபவத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று அறிவுரையாக, வார்த்தையாக கற்றுத்தருகின்றார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே சமத்துவ உறவு இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று ஒரு மீட்பரை பெற்று வளர்க்கக்கூடிய பொறுப்பை யோசேப்புக்கு மட்டும் கடவுள் கொடுக்கவில்லை, மாறாக மரியன்னைக்கும் தனியாக அழைத்து அந்த அழைப்பை உணர்த்தினார். என்றால் கடவுள் மரியன்னையையும் யோசேப்பையும் நிகராக ஒரு குடும்பத்திலே இணையாக சமத்துவமாக வாழ அழைத்து அந்த குடும்பம் சமூகத்தை மீட்பதற்கான ஒரு சிறந்த பணியை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருமணத்தின் வழியாக கடவுள் உங்களுக்கு இந்த அழைப்பைத்தான் கொடுத்திருக்கின்றார். மரியன்னையும் யோசேப்பும் அதை மிக அழகாக புரிந்து கொண்டார்கள், வாழ்வாக்கினார்கள். ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்த பொழுது மரியன்னைக்கும் யோசேப்புக்கும், தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்த சமத்துவ உறவை பார்த்து பார்த்து வளர்ந்தவராக இருந்தார். எனவேதான் பெண்கள் இந்த சமூகத்திலே இணையாக மதிக்கக்கூடியவர்கள் என்கின்ற சிந்தனையை அவர் குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அன்புமிக்க தாய் தந்தையர்களே, நம்முடைய குடும்பத்திலே நீங்கள் அந்த உணர்வை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றீர்களா? பெண்களை இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று பல்வேறு ஒழுக்க சட்டங்களை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற நாம், ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை எப்படி இணையாக மதிக்க வேண்டும், சகோதரியாக, தோழியாக, வாழ்க்கை துணைவியாக, தாயாக எப்படி பெண்களை எல்லாம் நிகராக மதிக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? குடும்பத்திலிருந்து ஆண் பெண் சமத்துவத்தை இயேசு கற்றுக்கொண்டார் என்றால் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் ஆண் பெண் சமத்துவத்தை பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எல்லாம் இப்படி இருக்கிறே, இன்னொரு வீட்டிற்கு வாழ போற, சமையலை கற்றுக்க, கோலம் போட கற்றுக்க, துணி துவைக்க கற்றுக்க, வீடை சுத்தமாக வைப்பதை கற்றுக்க என்று பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஏன் ஆண் குழந்தைகளுக்கு நீ எல்லாம் ஒரு குடும்பத்தை வழிநடத்த இருக்கிறாய், சமையலை கற்றுக்கொள், வீடை தூய்மையாக வைத்துக் கொள்வதை கற்றுக்கொள், உன்னுடைய ஆடைகளை நீயே செலவை செய்வதை கற்றுக்கொள் என்று நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கும் நிகராக கற்றுக் கொடுக்கின்றோம் என்றால், பெண்களை இணையாக நீ பாவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம் என்றால், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் அத்துமீறல்கள் இச்சமூகத்தில் நடக்காது என்பதை நாம் குடும்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்குகிறோம். அது அழகான தொடக்கமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
இந்த மீட்பு வரலாற்றிலே திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவர் இயேசுவை பற்றும் அதிகமாக அறிகிறோம் இல்லையா? அதே வேளையிலே திருமுழுக்கு யோவானுடைய அன்னையாம் எலிசபெத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்னையாம் அன்னை மரியாவையும் இந்த மீட்பு திட்டத்திலே, மீட்பு வரலாற்றிலே மிக முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமா? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். எலிசபெத்தும் மரியன்னையும் சந்திக்கிறார்கள் யூதேய மலைநாட்டிலே. உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கடவுளுடைய குழந்தைகள் இறையாட்சி உருவாக்குவதற்காக உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் நாம் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அங்கு 2 பெண்கள் இணைந்து திட்டமிடுகிறார்கள். ஆண்டவருடைய மீட்பின் வரலாற்றிலே முதன்மையான பெண்களாக எலிசபெத்தும் மரியன்னையும் இருக்கிறார்கள் என்பது ஒரு சமூகத்திலே, சமூக உருவாக்கத்திலே பெண்களுடைய இணையான கடமையை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியிலிருந்து இயேசு வருகின்றார். இயேசுவுடைய சமூக வாழ்வை பார்க்கின்ற பொழுது பெண்கள் நற்செய்தி அறிவிப்பாளராக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அறிவிப்பதற்கும் அருகதையற்றவர்களாக யூத ஆணாதிக்க சமூகம் அவர்களை நடத்தியது. ஆனால் ஆண்டவர் இயேசு பெண்களை தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் அவர்களுக்கு பங்கு கொடுத்தார். ஒரு திருத்துதராகவே பெண்களை பாவித்தார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்விலும் பணியிலும் மிக குறிப்பாக உயிர்ப்பிலும் முதன்மையான சாட்சியாக இருந்தவர் மகதலா மரியா. எனவே ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் பெண்களுக்கு நிகரான இடம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையிலே வாழ்வாக்கிய ஆண் பெண் நிகர் சமூகத்தை வாழ்வாக்கிய ஆண்டவர் இயேசு சில படிப்பினைகளை நமக்கு இன்று தருகின்றார். முதல் வாசகத்திலே, தொடக்க நூலிலே, இருவரும் ஒரே உடலாக இருப்பர். ஒரே உடலுக்கு ஒரே ஊட்டச்சத்து வேண்டும். பல வேளைகளிலே ஆண் குழந்தைகளுக்கு அதிகமான ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். பெண் குழந்தைகள் தானே என்று சாதாரணமாக அவர்களுடைய உடல் நலத்தை அதிகமாக அக்கறை கொள்வது அல்ல. ஆனால் இன்று பெருகி வருகின்ற நோய்களிலே பெண்கள்தான் உடல் ரீதியாக அதிகமான நோய்களை சந்திக்கிறார்கள். மிக குறிப்பாக புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக தாக்குகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரே, இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று 2 உடல்களுக்கும் முதன்மையான இணையான பராமரிப்பை வழங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று கூறுகின்றார். கடவுள் ஆணையும் பெண்ணையும் தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். ஆண்கள் மட்டும் கடவுளுடைய சாயல் அல்ல, பெண்களும் கடவுளுடைய சாயல் என்பதை தொடக்க நூலிலே யாவே கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், அந்த ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் பங்கு கொள்கின்ற பெண்களும் இறைப்பணியிலும் அருட்பணியிலும் இணையாக இடமளிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை தடுக்க நாம் யார்? குடும்ப வாழ்விலே ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், கடவுள் இணைத்ததை மனிதர் ஒருபோதும் பிரிக்கலாகாது. ஏனென்றால் யூத ஆணாதிக்க சமூகத்திலே பெண்களுக்கு எதிராக மனவிலக்கு சீட்டை ஆண்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அநீதமான, ஆண்களுக்கு மட்டுமே சார்பான ஒரு சட்டம் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியெல்லாம் எளிதாக பெண்களுக்கு எதிராக நீங்கள் மனவிலக்கு சீட்டு கொடுத்துவிட்டு பல திருமணங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அதை மட்டுமல்ல, பாலியல் தொழில் செய்வது, விபச்சாரம் செய்வது, அது பெண்கள்தான் குற்றவாளிகள் என்று இருந்த அந்த ஆணாதிக்க சமூகத்திலே இல்லை. ஒரு பெண்ணுக்கு எதிராக மனவிலக்கு சீட்டு கொடுத்துவிட்டு நீ இன்னொரு மறுமணம் செய்கிறாய் என்றால் நீ விபச்சாரம் செய்கிறாய்,
பெண்கள் தான் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், எனவே அவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்ற அந்த ஆணாதிக்க சிந்தனை உடைத்து இந்த மோசமான உறவு பிறழ்வு அல்லது விபச்சாரம் அல்லது பாலியல் தொழில் என்பது ஆணாதிக்க சிந்தனையால் பிறக்கக்கூடிய ஒன்றுதான். பெண்களை உடலாக பொருளாக மட்டுமே பாவிக்கின்ற ஆணாதிக்க சிந்தனை என்பதை ஆண்டவர் இயேசு சாட்டையால் அரைந்து நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் குடும்பத்திலிருந்து தொடங்குவோம். குடும்பத்திலே கணவன் மனைவி இணையாக சமத்துவமாக உறவு கொள்வதை கடவுளுடைய அழைப்பாக எடுத்துக்கொள்வோம். குடும்பத்திலே இருக்கின்ற ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இணையாக சமமாக வளர வேண்டும் என்கின்ற அழகான படிப்பினை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். சமூக உருவாக்கத்திலே ஆண் பெண் இணைந்து பணியாற்ற வேண்டும். இறையாட்சி பணியிலே ஆண் பெண் இணைந்து சமமாக பணியாற்ற வேண்டும். இறை பணியிலும் நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் அருட்பணியிலும் கூட ஆண் பெண் இணையாக பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய